வணக்கம். சிந்தனைக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தமிழ்நாட்டில் மதவெறியை தூண்ட முடியாது. மக்கள் ஒற்றுமையாக இருக்கின்ற தமிழ்நாட்டில் மதவெறியை யாராலும் தூண்டிவிட முடியாது. இந்த ஸ்டாலின் இருக்கும் வரை, திராவிட மாடல் அரசு இருக்கும் வரை உங்கள் மதவெறி ஆட்டத்திற்கு இங்கு இடம் கிடையாது என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திட்டவட்டமாக உறுதிபட இன்றைக்கு கள்ளக்குறிச்சியில் தெரிவித்திருக்கிறார். அந்த மாவட்டத்திற்கு ஆற்றியிருக்கின்ற நலத்திட்ட பணிகளோடு புதிய திட்டங்களையும் அறிவித்துவிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்னொரு கேள்வியையும் அங்கு எழுப்பினார். 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த அதிமுக இப்பொழுது இந்த 5 ஆண்டு காலத்தில் நாங்கள் செய்திருக்கின்ற இந்த நலத்திட்ட சாதனைகளை போன்று ஒரு 5 விழுக்காடாவது செய்திருக்கிறோம் என்பதை அவர்களால் சொல்ல முடியுமா என்பதை நான் வெளிப்படையாகவே சவால் விட்டு கேட்கிறேன் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கேட்டிருக்கிறார். ஆனால் அதிமுக அரசு ஒன்றை மட்டும் செய்து கொண்டிருக்கிறது என்பது இன்றைக்கு நாட்டு மக்களுக்கே நன்றாக தெரிகிறது. நாட்டில் மத வெறுப்பு அரசியலை முன்னெடுத்து மக்களை பிளவுபடுத்துகின்ற வேலையை செய்து கொண்டிருக்கின்ற பாஜகவிற்கு அதிமுக ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறது, ஆதரவாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரிகிறது என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற அரசியலினுடைய தட்பவெப்பமாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் நாம் இது குறித்து நாம் பேசலாம். தமிழ்நாட்டில் மத வெறுப்பு அரசியல் எடுபடாது என்று இவ்வளவு ஆணித்தரமாக தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லுவதனுடைய அந்த நம்பிக்கையினுடைய பின்னணி என்னவாக இருக்கிறது, மற்ற மாநிலங்களில் என்னவாக இருக்கிறது? தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் வேறு இந்தியா இருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். என்றால் அங்கே இருக்கின்ற இந்தியா என்னவாக இருக்கிறது என்பதெல்லாம் நாம் பேச வேண்டியிருக்கிறது. நம்மோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு பாலபாரதி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதேபோல் திமுகவின் சார்பில் திரு சைதை சாதிக் அவர்கள் நம்மோடு இணைகிறார். பத்திரிகையாளர் திரு மதன் அறிவழகன் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார். கருத்துக்களை கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். சாதிக் சார், இப்போ என்னன்னா தமிழ்நாட்டில் மதவெறிக்கு இடம் கிடையாது அப்படிங்கிறத தமிழ்நாடு முதலமைச்சர் ரொம்ப அழுத்தம் திருத்தமாகவே அவர் சொல்லி இருக்கிறார். அப்போ இதில் என்ன ஒரு கேள்வி எனக்கு கிடைக்குதுன்னா, இப்போ திருப்பரங்குன்றத்தை மட்டும் வைத்து இந்த ஒரு இடத்துக்கு நம்மளால வந்துவிட முடியுமா தமிழ்நாட்டில் அப்படின்ற ஒரு, ஏன்னா சுற்றிலும் ஒன்றிய பாஜக அரசு மிகப்பெரிய ஒரு வலைப்பின்னல்களை பின்னிக்கொண்டே இருக்கிறது எல்லா மாநிலங்களிலும் அப்படின்னு பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தை ஒரு சாட்சியாக நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அது மட்டுமே இதுக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறதா தமிழ்நாட்டில்? இல்லை, நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் நேற்று நிகழ்ச்சியில் பேசுகிற பொழுது தமிழ்நாட்டில் மதவெறியை அனுமதிக்க மாட்டோம், மதவெறியை கொண்டு வர விடவும் மாட்டேன் சூளுரையத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நேற்று கிறிஸ்மஸ் விழா உலகம் முழுவதும் மிக சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. ஆனால் இந்தியாவின் பன்முகத்தன்மை சிதைக்கப்பட்டு மதச்சார்பின்மை கேள்விக்குறியாக்கப்பட்டு சகிப்புத்தன்மையை அறவே ஒழித்து கட்டி டெல்லியில் துவங்கி கேரளா வரையில் நேற்று கிறிஸ்மஸிலே கலவரம், சர்ச்சை அடித்து நொறுக்கப்படுகிறது, மேரி மாதா சிலை உடைக்கப்படுகிறது. இந்த கிறிஸ்மஸ் தாத்தா பொம்மை வேஷம் போட்டு வருவாங்களா குழந்தைக்கு சாக்லேட் கொடுக்கறதுக்கு, அவர்களெல்லாம் தாக்கியிருக்கிறார்கள். டெல்லி, சத்தீஸ்கர், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மணிப்பூர், ஒரிசா, இப்படி அவங்க பாஜக ஆள்ற மாநிலம் கடைசியில் கேரளா வரைக்கும் இதை தாக்கியிருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் இது சுதந்திர இந்தியாவில் ஒரு 70 ஆண்டுகால 80 ஆண்டுகள இந்தியாவில் இதுவரையில் ஒரே நேரத்தில் 10 மாநிலத்தில் எந்த காலத்திலும் கிறிஸ்துமஸில் இவ்வளோ பெரிய தாக்குதல் நடைபெறவில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மிக கொடுமையான தாக்குதலை பாஜக ஆதரவோடு இந்து விஸ்வ பரிஷத்தும் ஆர்எஸ்எஸும் அங்கே இருக்கிற இந்துத்துவ அமைப்புகளும் நடத்தியிருக்கிறது. கொடுமை என்ன தெரியுமா? நேற்று காலையில் சர்ச்சுக்கு நரேந்திர மோடி போயிருக்கிறார் டெல்லியில். தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில் அப்படின்ட்டு. இந்தியாவுடைய ஒன்றிய தலைமை அமைச்சர் சர்ச்சுக்கு போவாராம். அவரை பின்பற்றுகிற அவருடைய அடிவரடிகள் இந்தியாவில் இருக்கிற எல்லா கிறிஸ்துவர்கள் மீது தாக்குதல் நடத்துவார்னு சொன்னால் அங்கே மோடி என்ன பண்ணியிருக்கணும்? உள்ளபடியே ஒரு இந்தியாவுடைய பிரதமராக இருந்தால் அல்லது மதச்சார்பின்மை கொள்கையில் நம்பிக்கை இருந்திருந்தால், அல்லது நான் எல்லோருக்கான பிரதமர், தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்றாருல நான் எல்லோருக்கான முதலமைச்சர், அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறப்ப ஒன்று சொன்னார், எனக்கு வாக்களிக்காதவர்களும் வருத்தப்படக்கூடியவர்கள் நான் பணியாற்றுவேன். இது ஒரு தலைவனுக்கான அழகு. அந்த மாதிரி ஒரு எல்லாருக்கான பிரதமராக இருந்திருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? நான் சர்ச்சுக்கு போயிருக்கேன், கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்லியிருக்கேன், கேக் வெட்டியிருக்கேன், நீங்கள் ஏன்டா 11 ஸ்டேட்டில் அடிக்கிறீங்க, உடைக்கிறீங்க, கொளுத்துறீங்க, தப்புன்னு கண்டிச்சிருக்கணும். கண்டிக்கல. ஆனால் இந்தியாவில் ஒரே ஒரு ஸ்டேட்டில் மட்டும்தான் கிறிஸ்தவ மக்கள் நிம்மதியாக மகிழ்ச்சியாக கிறிஸ்மஸ் கொண்டாடினாங்கன்னு சொன்னால் அது திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதி ஆட்சி நடக்கிற தமிழ்நாட்டில் மட்டும்தான் கிறிஸ்மஸ் விழா எந்தவித அச்சுறுத்தல் இல்லாமல், எந்த பதட்டம் இல்லாமல் இரவு முழுவதும் பாதுகாப்பாக கிறிஸ்மஸை மிக அழகாக கொண்டாடினார்கள். இது திருப்பரங்குன்றம் மட்டும்தானா? இல்லை,
இவனு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம். இந்த எங்கே தமிழ்நாட்டில் மதவெறியே வராது, ஸ்டாலின் இருக்கிறது நான் விட மாட்டேன் எப்படி சொன்னார்னா, நமக்கு திருப்பரங்குன்ற இஷ்யூ ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூவாக்கி, ஒரு பதட்டமான பிரச்சனையாக ஆக்கி, அதன் மூலம் ஒரு மத சாயத்தை மத கலவரத்தை உண்டாக்கி, அதன் மூலம் ஒரு அரசியல் குளிர்காயலாம், ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணலாம், ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணலாம், மத கலவரத்தை உண்டு பண்ணலாம், இந்து முஸ்லீம் ஒற்றுமையில் ஒரு பிரிவினை உண்டாக்கலான்ட்டு எவ்வளவு சதித்திட்டங்கள் திட்ட முடியுமோ அடிமட்டத்திலிருந்து நீதிமன்றங்கள் வரை அதுக்கான எல்லா முயற்சிகளும் பாசிச சக்திகள் ஈடுபட்டன. ஆனால் அதையெல்லாம் மிக 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 அழகாக கையாண்டு இன்னைக்கு எல்லா நடுநிலையாளர் சொல்றது என்ன தெரியுமா, இவரை தவிர தமிழ்நாட்டு முதலமைச்சராக திராவிட மாடல் நாயகன் தளபதியை தவிர வேறு யார் முதலமைச்சராக இருந்திருந்தாலும் திருப்பரங்குன்றம் சப்ஜெக்ட்ல விஷயத்துல மாறி போயிருப்பாங்க, பழியை தூக்கி கோர்ட்டு மேல போட்டிருப்பாங்க. கோர்ட்டு சொல்லிடுச்சு நான் என்ன பண்ண முடியும்ட்டு. ஆனா நம்முடைய மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா, நேற்று கிறிஸ்துமஸ் கிறிஸ்தவர் மட்டும் தமிழ்நாட்டில் கொண்டாடல, எல்லா தரப்பு மக்களும் நேற்று கிறிஸ்துமஸை கொண்டாடினதை பார்த்தோம். அதே மாதிரி திருப்பரங்குன்றத்தில் அது எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆக்கலாம், கலவரமாக்கலாம், பிரச்சனையாக்கலாம், பதட்டத்தை உண்டாக்கலாம், எல்லாம் முயற்சி பண்ணாங்க. நேற்று முன்தினம் அதே திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் பாபா மலையில் தந்தூரி விழா, அந்த அவருடைய பிறந்தநாள் விழாவை கொடியேற்று விழாவில் எவ்வளவு இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டார்களோ அதே அளவிற்கு அங்க இருக்கிற திருப்பரங்குன்ற இந்து மக்களும் வந்து தெருக்கள் வழியாக எடுத்துட்டு வரும்போது எல்லோரும் நின்று சாமி வரவேற்றதை, பூத்தூவியதை, வணங்கியதை, பெருமைப்படுத்தியதான் அந்த கொடியேற்ற விழாவிலையும் இந்துக்கெல்லாம் கலந்துக்கிறாங்க. இதுல என்ன தெரியுதுன்னா, நீங்கள் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் தமிழ்நாடு என்றைக்கும் பாசிசத்துக்கும் மதவாதத்திற்கும் இடம் கொடுக்காது என்பதை திருப்பரங்குன்றம் கொடியேற்று விழாவாக இருந்தாலும் சரி, நடந்து முடிந்த கிறிஸ்துமஸ் விழாவாக இருந்தாலும் சரி, அப்படியே திரும்பி வடநாட்டை பார்க்கிற பொழுது நமக்கும் அவனுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்குது. இங்க ஒன்று சொல்றாங்க அடிக்கடி, அதனால பிஜேபி வந்துடும் மிரட்டுறீங்க, பிஜேபி வந்தா என்ன பண்ணும், பிஜேபி வந்தா என்ன பண்ணும்னா, பிஜேபி வந்தால் என்ன ஆகும், பிஜேபி வளர்ந்தால் என்ன ஆகும், பிஜேபியுடைய அன்ன கைகள் வந்தா என்ன ஆகும்னுக்கு ஒரே ஒரு உதாரணம் நேற்று கிறிஸ்துமஸ்ல நடந்த 11 மாநில தாக்குதல்கள். கண்டிப்பா நம்ம பேசலாம் தொடர்ந்து. பாலபாரதி மேடம், இப்போ அதாவது தமிழ்நாட்டில் மக்கள் வந்து ஒற்றுமையாக இருக்கிறார்கள் அப்படின்ற அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா, தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களினுடைய அந்த பேச்சில் ரொம்பவே வந்து தெளிவா சொல்றாரு, ஆணித்தரமா சொல்றாரு, இங்க ஒரு நாளும் உங்களுடைய எண்ணம் பலிக்காதுன்னு சொல்லிட்டு பாஜகவினருக்கு வந்து ஒரு எச்சரிக்கையை வந்து அவர் விடுத்திருக்கிறார். உங்களுடைய பார்வை? வணக்கம். கள்ளக்குறிச்சியில் தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய உரை ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை தரக்கூடிய ஒரு உரை. குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய சிறுபான்மை மக்களுக்கும் பெரும்பான்மை மக்களுக்கும் அனைவருக்குமான அவர்களினுடைய குரலாக தான் முதலமைச்சர் அவர்களுடைய குரல் இருந்தது என்று நான் பார்க்கிறேன். தமிழ்நாட்டில் காலகாலமாக மக்கள் மத்தியில் ஒரு ஒற்றுமை என்பது வலிமையாக உருக்கு போன்று இருக்கிறது. அதற்கு திராவிட இயக்க சித்தாந்தம், முற்போக்கு சித்தாந்தம், அறிவியல் பூர்வமான சமூக பார்வை, அது மட்டுமல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய ஆன்மீகம் கூட ஒரு மக்கள் மத்தியில் பண்படுத்தி இருக்கு. அதாவது ஒவ்வொரு மதத்திலும் இருக்கக்கூடிய ஆன்மீகம், கடவுள் வழிபாடு, அந்த மதத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் மத்தியில தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மனிதர்களாக, மனிதநேயம் மிக்கவர்களாக, அன்பை வலியுறுத்தக்கூடிய கருத்துக்கள் இருக்கு. ஆகவே இவையெல்லாம் சேர்ந்துதான் தமிழ்நாட்டு மக்கள் இந்த மத நல்லிணக்கத்தை, ஒற்றுமையை கடைபிடிக்கிறார்கள் என்ற அந்த பின்புலத்திலிருந்து மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் நேற்று அந்த உரையை ஆற்றினார். அது மட்டுமல்ல, இந்திய நாடு முழுவதும் சிறுபான்மை மக்களை தாக்கக்கூடிய மதவெறி சக்திகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவதற்கான நடவடிக்கையை அரசாங்கம் எடுக்க வேண்டும், ஒன்றிய அரசு எடுக்க வேண்டும்ங்கிற வேண்டுகோளையும் விட்டாரு. அது மட்டுமல்லாமல் சிறுபான்மை மக்கள் அச்சமில்லாமல் வாழ்வதற்கு பெரும்பான்மை மக்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும், துணையாக இருக்க வேண்டும். அதுதான் பெரும்பான்மையினருடைய பலம் மட்டுமல்ல, அவர்களுடைய உயர்ந்த குணம் என்றும் பாராட்டியிருக்கார். ஆகவே அவருடைய கருத்து மிக சிறப்பானது. நேற்றைய அந்த கிறிஸ்துமஸ் தினத்தன்று அவருடைய உரை ஒரு நாட்டு மக்களுக்கு, அந்த பகுதி மாவட்ட மக்களுக்கான அரசினுடைய நலத்திட்டங்களை துவக்கி வைக்கக்கூடிய, செயல்படுத்த திறந்து வைத்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த கருத்தை இணைத்தது என்பது ஒரு நல்ல செய்தியாக மக்கள், தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்திய நாட்டு மக்களுக்கும் அது போய் சேர்ந்திருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். தமிழ்நாட்டில் எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காதது
அதுக்கான எந்த விதமான அறிகுறிகளும் இல்லாமல் ஒரு தமிழ்நாட்டு மக்களை வழிநடத்தி செல்லக்கூடிய அனுபவமும் அவரோடு சேர்ந்து நின்று அந்த கருத்தை வலுப்படுத்தி இருக்கிறது. கேரளாவில் நேற்றைய தினம் நம்முடைய இடதுசாரி அமைப்பினுடைய கேரளாவினுடைய முதலமைச்சர் அவர்கள் அங்கு நடந்த பாலக்காட்டில் நடந்த சம்பவத்தில் மிக மன வருந்தி இது போன்ற சம்பவம் கேரளாவில் நடக்கலாமா, ஆகவே நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், இந்த சக்திகளை நாம் மதவெறி சக்தியில அனுமதிக்க கூடாது என்று சொல்லி அங்கு கிறிஸ்துவ குழந்தைகளின் மீது தாக்குதல் தொடுத்த ஒரு RSS அமைப்பை சார்ந்த ஊழியரை கைது செய்து நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த இரண்டுமே நமக்கு நம்பிக்கை தரக்கூடிய உரை நடவடிக்கை அப்படின்னு நான் பாக்குறேன். சரி, மதன் அறிவழகன் சார், இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பேச்சில் வந்து மக்கள் ஒற்றுமையோடு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத அழுத்தமா சொல்றாரு. இன்னொரு பக்கம் வந்து திராவிட மாடல் அரசோடு மக்கள் நிற்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு இல்லையா, அது வந்து எந்த அளவிற்கு இந்த இடத்துல அது நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்கிறது? அத்தனை மக்களுமே வந்து திராவிட மாடல் அரசோடு எந்தெந்த இடங்களில் எல்லாம் வந்து நிற்கிறார்கள் அரசுக்கு ஆதரவாக அப்படின்னு பாக்குறீங்க? இல்லை, பொதுவாகவே வந்து இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலினோட மக்கள் நிற்கிறாங்க. அது அவங்க ஆப்போசிட்ல சொல்றாங்க 11 தோல்வி 13 தோல்வி பழனிசாமின்றாங்களே, 13லே வெற்றி பெற்ற நாயகர் இவர் தான். ஸோ மக்களுடைய ஆதரவுங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்குது. நாம வந்து தொடர்ந்து நம்ம என்னென்ன செய்யணும். இப்போ 100 நாள் வேலை திட்டம் இன்னைக்கு அதை தான் நம்ம விவாதிக்கணும். 100 நாள் வேலை திட்டம் தமிழ்நாட்டில் 75 லட்சம் பேர் வந்து வாழ்க்கையை வந்து பாதிக்கக்கூடியது. கிராமப்புற பணியாளர்களுடைய கூலியை வந்து அத்துக்கூலியாக மாற்றுறதுக்கான ஒரு வேலை திட்டம். அவங்க வந்து ஓப்பனாகவே சொல்கிறாங்க, கிராமப்புற வேலைகள் நடக்கிற நேரத்தில் 100 நாள் வேலை திட்டத்தை கொண்டு வரக்கூடாது அப்படின்றாங்க. ஸோ இங்கே ஒன்று இருக்கிறதுனால தான், செக் வைக்கிறதுனால தான் அங்கே அவங்க பேரம் பேசுகிற வலிமை இருந்தது. கூலி அதிகமான, ஆமாங்க, 275 ரூபான்னா அவங்க 300 ரூபா 350 ரூபா கொடுத்தா நான் வரேன் அப்படின்னு பேரம் பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. இப்போது ஒன்றிய அரசு என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த விவசாய காலம் என்னங்கிறது எங்களுக்கு தகவல் சொல்லுங்க, விவசாயம் நடக்கக்கூடியது அறுவடை காலம் தகவல் சொல்லுங்க. அந்த நேரத்தில் 100 நாள் வேலை திட்டம் கொண்டு வரக்கூடாது. ஏன்னா இது வந்து விவசாயத்தை பாதிக்கின்றான். விவசாயம் பாதிக்கலாம் இல்லை, அவங்களுக்கு அந்த கூலி உயர்வு அப்படின்றது அந்த நில உடைமை அந்த பிரபுத்துவத்தை வந்து அவங்க வந்து வட இந்தியாவில் வந்து அவங்க பூமிகார், ரஜபுத் இவங்கெல்லாம் பெரிய நில உடைமையாளர்களாக இருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டிலலாம் பெரிய மாற்றம் நிகழ்ந்துருக்குது. அதுக்கு நிறைய செஞ்சுருக்கிறோம், ரிஃபார்ம்லாம் செஞ்சுருக்கிறோம். அங்கே அப்படிலாம் இல்லை, நில உடைமையாளர்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. அப்போ அதுக்கு ஏற்ப ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வராங்க. இப்போ அதுதான் நம்ம விவாதிச்சிருக்கணும். நாடு முழுக்க 75 கோடி பேரோட வாழ்க்கையோட விளையாடக்கூடிய ஒரு பிரச்சனையை வந்து நம்ம விவாதிக்கிறது. அதுக்கு மாற்றாக நம்ம எதை பேசிகிட்டு இருக்கிறோம், சர்ச்சில் போய் அடிச்சிட்டாங்க, அவரை வந்து தொப்பி போய் பிடிங்கிட்டாங்க. இப்போது இது வந்து உணர்ச்சி வசப்பட்டு நடக்கல இல்லை. இப்போ இதுவுமே 100 நாள் வேலை திட்டம் குறித்து தொடர்ந்து விவாதங்கள் நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம இந்த நிகழ்ச்சியிலேயே நிறைய விவாதங்கள் நம்ம வந்து அதை பண்ணியிருக்கிறோம். ஆனால் இது வந்து ஒரு மதத்தை முன்னிறுத்தி தான் பாஜக அரசியல் செய்கிறது. அதைத்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய இந்த நீங்கள் சொல்லுகின்ற சமூக நீதி கோட்டையை உடைப்பதற்கான ஒரு ஒளியாக அவங்க அதை தானே கையில் எடுத்துட்டு வராங்க. அப்போ அதில் நம்ம வந்து கவனம் செலுத்தி தானே ஆகணும். இப்போ 2019 சுப்பிரமணிய சாமி ஒன்று சொன்னார், மோடி அரசு நிர்வாக ரீதியாகவும் தோல்வி, பொருளாதார ரீதியாகவும் தோல்வி, ஆனால் வெற்றி பெற்று விடுவார்கள் அப்படின்னாங்க. எதனால் அப்படின்னா அவங்க இந்துத்துவா அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ மதவாதம் மட்டும்தான் அவங்களை காப்பாற்றும். அவங்க எல்லா வகையிலையும் தோற்று போயிட்டாங்க. இன்றைக்கி ஒரு பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உலக அளவில் பின்னாடி போயிடுச்சு. பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு அப்படிங்கிற இடத்துலையும் 150வது இடத்துல இருக்கிறோம். அதிகமான வதந்திகளை பரப்புவதில் முதலிடம் பெற்றிருக்கிறோம். இந்தியா தான் முதலிடம் பெற்றிருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்படி எல்லா இண்டிகேட்டர்லையும் சர்வதேச அளவில் நம்ம ரொம்ப கீழே போயிட்டோம். அப்போ எதை வச்சு மக்கள்கிட்ட நம்பிக்கையை பெறோம் அப்படின்னா மத உணர்ச்சியை தூண்டுவது, சாதி உணர்ச்சியை தூண்டுவது. அவங்க இந்த ரெண்டையும் தான் வந்து அவங்க காஸ்ட் கான்சியஸ் ஹிந்து கான்சியஸ்ன்னு சொல்கிறாங்க. சாதி உணர்வை தூண்டுவதன் வழியே மத உணர்வை தூண்டுவோம். அப்போ சாதி உணர்வு வந்து நம்ம ஓரளவு மட்டுப்படுத்தி வச்சுருக்கிறோம். இப்போ நீங்கள் திருப்பரங்குன்ற விவகாரத்தில் கூட பாருங்கள், மறவர்களே கல்லர்களே வாருங்கள் அப்படிங்கிறான். ஏன் மற்றவங்களாம் இந்து இல்லையா? அந்த ஏரியாவில் அவங்க பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. அப்போ அந்த சாதி உணர்ச்சி மத உணர்ச்சியோட இணைப்பது, அதை வச்சு ஒரு மோதலை உருவாக்குவது, இப்படி தான் அவங்க வந்து திட்டமிடுறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்போ இங்கே ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ எல்லா இடங்களிலும் இப்போ தமிழ்நாட்டிலும் சாதி வந்து பெரிய அளவில் வந்து நீர்த்து போய்விட்டது நம்மளால சொல்ல முடியாது. ஓரளவுக்கு அதை நம்ம வந்து நீங்க சொன்ன மாதிரி அதை மட்டுப்படுத்தி வெளியிடங்களில் வெளிப்படையாக சாதி சொல்வதற்கு கூச்சப்படுகின்ற ஒரு நிலையை தமிழ்நாடு இன்றைக்கு உருவாக்கி வைத்திருக்கிறது அப்படிங்கிறது உண்மைதான். இருந்தாலும் அடித்தளத்தில் அந்த சாதிய உணர்வு அப்படிங்கிறது இருக்குதானே செய்யுது. அப்ப பாஜக அதை கையில் எடுக்கும் போது அது அவர்களுக்கு கை கொடுக்காது அப்படின்னு சொல்றீங்களா, இல்ல கொடுக்கலன்னு சொல்றீங்களா? அதுக்கு என்ன காரணம்? இங்க சாதி உணர்வை நாம் வந்து பெரிய அளவில் மட்டுப்படுத்தி வச்சிருக்கிறோம் அப்படின்றது வெறும் கருத்தியல் ரீதியாக மட்டும் இல்லை. இப்போ ஒரு கணக்கு இருக்குது, என்ன தெரியுமா? இப்போ நெல்லை மாவட்டத்தில் எப்போதெல்லாம் சாதி மோதல்கள் நிகழ்ந்திருக்குதுன்னு ஒரு ஸ்டடி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, எப்போதெல்லாம் அங்கே வந்து விவசாய பணிகள் வந்து இல்லாமல் இருக்குதோ,
அந்த நேரங்களில் தான் அந்த மாதிரி மோதல்கள் கலவரங்கள் நடந்திருக்குது. அப்போ அங்கே தொழில் வளர்ச்சியை கவனம் கொடுக்கணும் அப்படின்னு தான் கலைஞர் வந்து அங்கே நாங்குநேரி திட்டம்லாம் கொண்டு வந்தாங்க. இப்போ நடக்கலைன்னு வைங்களேன். இப்போ எங்கெல்லாம் தொழில் வளர்ச்சி நடந்திருக்குதோ அங்கே சாதி மோதல்கள் நடக்கலை. அப்போது திட்டமிட்டு நம்ம ஒன்று செஞ்சுருக்கிறோம். அவனுக்கு வேலை கொடுத்து அவன் பால வேலையை செய்வான். ரொம்ப கான்சியஸாக தொழில் வளர்ச்சியில் இப்போ 41,000 தொழிற்சாலைகள் வந்து இந்தியாவிலே நம்பர் 1. நீங்கள் இண்டி பெல்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, கவு பெல்ட், அங்கே மொத்தமாக சேர்த்தாலே 37,000 தொழிற்சாலைகள் தான் இருக்குது. தமிழ்நாடு மட்டுமே இது. ஆமாம், அவங்க இந்தியாவின் பெரும்பான்மை பகுதி. அதையெல்லாம் நம்ம தாண்டி கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னா அம்பேத்கர் ஒன்று சொல்கிறார், எந்த அளவுக்கு நகரமயமாக ஆகிறதோ தொழில்துறை வளர்கிறதோ அந்தளவுக்கு வந்து சாதிய உணர்வுங்கிறது மட்டுப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எங்கள் ஊர் பகுதிகளில் நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி அந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இடைநிலை சாதியில் உள்ளவங்களே தொழில் வேலை காரணமாக வெளியே வந்திருக்கிறாங்க. எல்லாரோடையும் புழங்குவதற்கான ஒரு பண்பாடு உருவாயிருக்குது. கண்டிப்பாக பெரியார் அவர்கள் கூட அந்த கிராம சீர்திருத்தம் அப்படிங்கிற விஷயத்துல வந்து அதுதான் அவர் ஆமாம். ஸோ இது வந்து ஒரு பெரிய புரட்சி நடந்திருக்குதுங்க. இப்போ இதன் காரணமாக நீ அங்கொன்று இங்கே நடக்கக்கூடிய ஆணவ கொலைகளை வச்சு நல்ல சிலர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது 1000ல் 1. இங்கே வந்து ரொம்ப இயல்பா என்னுடைய திருமணம் நடந்தது, எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்து சாதி மறுப்பு திருமணம் நடந்தது. எல்லாரும் வந்திருந்தாங்க. எங்கள் குடும்பங்களில் ரொம்ப சாதாரணம் நடக்குது. நான் பத்திரிக்கை கொடுக்க போகும்போது தயங்கிக்கிட்டு போனேன். அவங்க என்னை என்கரேஜ் பண்ணுறாங்க. நான் நேற்று தான் ஒரு கல்யாணத்துக்கு போனேன், போன வாரம் ஒரு கல்யாணத்துக்கு போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு கல்ச்சுரல் சேஞ்ச் இல்லையா? அப்போ ஒரு எக்கனாமிக்கல் சேஞ்ச், ஒரு கல்ச்சுரல் சேஞ்ச், ஒரு பொலிட்டிக்கலாக வந்து நம்ம ஒரு வேலையை செஞ்சுருக்கிறோம். இதுதான் இப்போ இன்றைக்கி நம்மளை காப்பாற்றிட்டு இருக்குது. பெரியாருடைய கருத்தை எல்லோரும் ஏற்றுக்கிட்டாங்களா அப்படிலாம் கிடையாது. அது ஒரு செக்டார், சாதி மறுப்பு, கடவுள் மறுப்பு அப்படின்னு. ஆனால் இயல்பில் அவங்களுக்கு ஒன்று வந்திருக்குது. ரொம்ப இயல்பாக வடபள்ளி முருகன் கோயிலில் போய் தாலி கட்டிட்டு வராங்க, வேறு சதியை சேர்ந்தவங்க. இந்த 2 குடும்பமும் போகுது. சொந்தக்காரங்க வராங்களே இல்லையோ, நம்ம போய் கல்யாணத்தை பண்ணி வச்சு நம்ம பிள்ளைய நம்ம பார்த்துக்கணும். இப்படி இந்த கல்ச்சர் வந்திருக்கு இல்லையா? பிள்ளைங்க படிச்சிருக்காங்களா, நல்ல வேலையில் இருக்காங்களா, அதை மட்டும் இன்னைக்கு தகுதியாக பார்க்கக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டை வளர்த்திருக்கோம். இதை தாண்டி சாதிய ஒழிப்பில் மிக முக்கியமான என்ன தெரியுமா, பெண்கள் வந்து தேர்வு செய்கிற நிலையில் வந்திருக்கிறது. அவங்க படிச்சிருக்கிறாங்க, சொந்த காலில் நிற்கிறாங்கன்னும் போது அவங்களால குடும்பத்தோட ஃபைட் பண்ண முடியுது. எனக்கு பிடிச்ச பையனை நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் கைவிட்டாலும் என்னால் வாழ முடியும், நீங்கள் சொத்து தரலனால என்னால் வாழ முடியுங்கிற அந்த சுயசார்பு இருக்கு இல்லையா, இதை நம்ம வந்து வளர்த்தெடுத்துருக்குறோம். இப்போ இதுதான் வந்து எல்லாரையும் என்னென்னா, அவன் சொல்கிறதுக்கு வெளியே இருக்கிறாங்க மக்கள். அப்போது வந்து முதல்வர் அடிக்கடி சொல்கிறார் இல்லையா, அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கிறோம் அப்படின்னு. நாம் கல்ச்சுரலாகவே அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் தான் இருக்கிறோம். ரொம்ப காலமாகவே அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் தான் இருக்கிறோம். அப்போ இந்த இடத்தையும் பாஜகவால் தொட முடியவில்லை, மதத்தையும் வந்து அவங்களால வந்து இது பண்ண முடியல, சாதியை வைத்தும் இங்கே அரசியல் செய்வது. ஆமாம். நீங்கள் இந்தியா தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு மிக்க கடவுள் முருகன் தான். முருகனை தொட்டால் சென்சிட்டிவ் ஆகிருக்கணும். ஏற்கனவே வந்து கந்தசஷ்டி கவசத்தை ஒட்டி பெரிய சென்சிட்டிவாலாம் ஆகிருக்குது. ஆனால் இப்போ ஏன் ஆகலை? ஏன் திருப்பரங்குன்ற மக்கள் எதிர்க்கிறாங்க? இப்போ சமீபத்தில் ஒருத்தர் வந்து பூரணச்சந்திரன் ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிட்டாருன்னு ஒரு செய்தி, அவருடைய ஆடியோன்னு ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அது உண்மையாக போய் நமக்கு தெரியல, அது காவல்துறை சொல்லிட்டோம். அதில் வந்து அவர் சொல்கிறார், வாக்குமூலம் போல் இருக்குது, திருப்பரங்குன்றத்து மக்கள் இதை ஏற்க மாட்டேன்றாங்க, எனக்கு வருத்தமாக இருக்குது, அதனால் சூசைட் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லியிருக்கிறார். ஸோ எங்கே பிரச்சனைன்னு அவங்க சொல்கிறாங்களோ அந்த பகுதி மக்களே அவங்கள காரி துப்பி நிராகரிக்கிறாங்க. அவங்க வந்து ஸ்ட்ரைக் பண்ணலாம், கடையை மூடணும்னு போகிறாங்க. வழக்கமாக பயந்து கூட கடையை மூடுவாங்க. ஒரு கும்பல் வந்துருக்குது, கடையை அடித்து உடைப்பாங்கன்னு. முடியாதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஓப்பனாக அவங்க ஒன்றியத்தில் அதிகாரத்தில் இருக்கிறாங்க, முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போது இதுதான் நம்ம சொல்கிறோம். கல்ச்சுரலாக வந்து இங்கே இப்போ திமுக சார்பாக யாரும் அங்கே போய் பேசலை, கடையை மூடாதீங்கன்னு சொல்லலை. இந்த கூட்டணி கட்சிகள் சார்பாக யாரும் போகல. அங்கே ரொம்ப இயல்பாக இருக்குது இல்லையா? ஸோ இங்கே என்னென்னா, இங்கே ஒரு அரசு நமக்கு பாதுகாப்பு கொடுக்குறது இருக்குது, இது ஒரு நியாயமான அரசு, நாம் சரியாக நிற்கிறோம், மக்கள் சரியாக இருக்கிறாங்க, இதுதான். அப்போது ஸ்டாலின் பின்னாடி ஏன் மக்கள் நிற்கிறார்கள் அப்படின்னா, ஸ்டாலின் மக்களோடு நிற்கிறார். கண்டிப்பாக மக்களுக்காக நிற்கிறார். அவர்களுக்கான திட்டங்களை வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காரு. நன்றி. நம்ம பேசலாம் தொடர்ந்து. சாதிக் சார், இப்போ என்னென்னா இன்னொரு கேள்வியும் வந்து முதலமைச்சர் அவர்கள் அங்கே வைச்சார். அதாவது வந்து அதிமுகவுக்கு ஒரு ஓப்பன் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு, 10 ஆண்டு காலத்தில் நீங்கள் ஆட்சி பண்ணீங்களே, நீங்கள் அந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் இந்த மாதிரி நான் இப்போ பட்டியலிட்ட மாதிரியான சாதனைகளில் ஒரு 5% நீங்கள் செஞ்சுருக்கீங்களா, செஞ்சுருந்தா நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு என்ன கேள்வினா, 10 ஆண்டுகள் ஒரு கட்சி வந்து ஆட்சியில் இருந்திருக்கிறது, அது எப்படி ஒரு 5 விழுக்காடு கூட சாதனைகள் செய்யாமல் இருக்குமா? இது 2011 2021 அதிமுக ஆட்சியில் இருந்தது. 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி சொல்வதை விட 3 முதலமைச்சர்கள் வேறு இருந்தார்கள். ஜெயலலிதா, OPS, EPS 3 முதலமைச்சர் இருந்தார்கள். ஆமாம், அதுதான் அவங்க சாதனையே. அமைச்சரவையை 34 முறை மாற்றினது அவங்க பண்ண சாதனை. அவங்களுக்குள்ளேயே கவர்னர் பஞ்சாயத்து பண்ணி, பிரதமர் யார் போய் காலையில் பார்க்கறது, மதியம் பார்க்கறது, நைட்டு பார்க்கறது, இதுதான் அவங்க நடத்தினாலும் மக்களை பற்றிலாம் கவலைப்படவே இல்லை. இன்றைக்கி ஒரு அறிவார்ந்த மாநிலத்தின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமியுடைய கடந்த இப்போ சமீபத்து கால ஸ்பீச்சு பேட்டிலாம் எடுத்து பாருங்களேன்,
ஒரு முதலமைச்சர் இப்படி பேசலாமா, ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இப்படி பேசலாமான்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு, முகம் சுளிக்கக்கூடிய அளவுக்கு தான் அவருடைய பேச்சு இருக்கும். அவருடைய இரண்டாம் கட்ட தலைவருடைய பேச்செல்லாம் இருக்கும். யாருமே டேட்டா கையில் வச்சு பேசுகிறதே இல்லை. ஏதோ டீ கடையில் இப்போ பேப்பரை படிச்சுட்டு நார்மலாக ஒன்றும் தெரியாதவன் பேசுகிற மாதிரி, பாமர மக்கள் பேசுகிற மாதிரி தான் எடப்பாடியோ ஆளுங்கட்சி எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களோ அவர் கூட இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்லாம் பேசுகிறாங்க. டேட்டா கையில் வச்சுன்னு பேசுங்க. ஏங்க டேட்டா கையில் வச்சு பேசணும்னா, நீங்கள் 10 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்க, 2011 2021. இந்த 10 வருஷத்தில் உங்களுடைய அரசாங்கத்தை டெல்லி எத்தனை முறை பாராட்டி இருக்கிறது, எத்தனை முறை விருது கொடுத்துருக்கிறது, எதுக்கெல்லாம் உங்களை ஊக்கப்படுத்தி இருக்கிறதுன்னு கேட்டால் 0 தான். ஆனால் நமக்கும் டெல்லிக்கு நமக்கு ஒன்றிய அரசுக்கு ஆகலை, நிதி கொடுக்கல, எல்லாத்துலேயும் புறக்கணிப்பு. கடந்த நரேந்திர மோடி ஒன்றிய பிரதம அமைச்சராக பொறுப்பேற்று 2014 துவங்கி 2021 வரைக்கும் ஒரு 9-10 புயலை நம்ம சந்திச்சிட்டோம். ஒரு 4-7 பெரும் வெள்ளத்தை சந்திச்சிட்டோம். ஒக்கி புயல், வரதா புயல், கஜா புயல், இப்படி பல புயல்களை பார்த்தோம். கன்னியாகுமரி கடலில் மீனவர் பிணங்கள் மிதத்தெல்லாம் பார்த்தோம். இதே தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மிதந்ததெல்லாம் பார்த்தோம். ஆனால் குஜராத்துக்கு போக தெரிஞ்சவர், ஒரிசாவுக்கு போக தெரிஞ்சவர், யூபிக்கு போனவர் தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தாருன்னா பார்க்கல. நிதி உதவி கூட தரல. ஃப்ளைட்டு கேட்டோம் மீட்கிறதுக்கு, அது கூட தரல. இப்படி எல்லா விதத்திலும் புறக்கணித்த பிறகு, நிதி தராமல் இருந்து நம்மை ஓரம் வஞ்சோடு பார்க்க ஆரம்பித்த பிறகு, இன்று வரை பழிவாங்கி கொண்டிருக்கிற ஒன்றிய அரசு இருக்கிற பொழுதும் தமிழ்நாட்டை மற்ற மாநிலங்களோடு இல்லை, வெளிநாடுகளோடு போட்டி போடக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கியது நம்முடைய முதலமைச்சர். நீ உள்கட்டமைப்புக்கு டெல்லி விருது கொடுத்திருக்கிறது, மருத்துவத்துறைக்கு ஐநா விருது கொடுத்திருக்கிறது, இல்லம் தேடி வீடு தேடி மருத்துவத்துக்கு யார் ஐநா கொடுத்திருக்கிறது. திமுக என்ன பண்ணி எடப்பாடி இங்கே கேட்டுட்டு இருக்கு. கூட்டுறவுத்துறை இந்தியாவில் சிறப்பாக செயல்படும் தமிழ்நாடு, தொழில்துறை இந்தியாவில் சிறப்பாக செயல்படும் தமிழ்நாடு, உள்கட்டமைப்பு இந்தியாவில் சிறப்பு. இதெல்லாம் நம்ம சொல்லலை, ஒன்றிய பாஜக மோடி அரசு சொல்லுகிறது. இன்னும் சொல்ல போனால் சுகாதாரத்துறைக்கு மட்டுமே 1900 விருதுகளை ஒன்றிய பாஜக அரசு நமக்கு வழங்கி இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் அவங்க பீரியட்ல இருந்ததா என்ன? இத்தனைக்கும் அவங்க ஒத்துழைப்பாக இருந்தாங்க, கூட்டணியில் இருந்தாங்க. அவங்க பாணியில் சொல்லணும்னா இரட்டை இன்ஜின் சர்க்காராக இருந்தாங்க. இவங்க கேட்குறப்பெல்லாம் நிதி தர இடத்துல அவங்க இருந்தாங்க. இவ்வளவு இருந்தும் அவங்க எல்லா துறையிலும் பின்தங்கி இருந்தார்கள். தொழில்துறையில், போக்குவரத்துறையில், கூட்டுறவுத்துறையில், உள்கட்டமைப்பில், சுகாதாரத்தில் எல்லாத்திலும் பின்தங்கி இருந்தார்கள். ஆனால் நாம் இன்று எல்லோரும் முன்னேறி இருக்கிறோம். மத்திய அரசு பாராட்டக்கூடிய அளவுக்கு ஒன்றிய அரசு பாராட்டக்கூடிய முன்னேறி இருக்கிறோம். இதுதான் எங்களுக்கு எடப்பாடிக்கும் மற்றவங்களும் எடுத்து. இவங்க நார்மலாக பேசுகிறாங்க, டேட்டா கையில் இல்லை. பெண்கள் பாதுகாப்பை பற்றி கேள்வி எழுப்புறாங்க, டேட்டா எடுத்து பாருங்கன்னா முகம் சொல்லிக்கிறாங்க, பேச மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இந்தியாவிலே அதிகமாக பெண்கள் வேலைக்கு செல்கிற மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலே இரவு நேர பணிக்கு பெண்கள் அதிகமாக வேலைக்கு செய்கிற மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலே பெண்கள் பாதுகாப்பாக இருப்பதாக பெண்களே கூறிய மாநிலம் தமிழ்நாடு. இது டேட்டா பேசுது, ஆனால் எடப்பாடி பேச மாட்டேங்கிறார். இதுதான் பிரச்சனைங்க. பாலபாரதி மேடம், தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் வேறு ஒரு இந்தியா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பார்வையில நீங்க பாக்குறீங்க? வேறு ஒரு இந்தியா இருப்பதாக நமது தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்லி இருப்பது ஒரு 1 கோடி அர்த்தங்கள் அதுக்குள்ள இருக்குன்னு நான் பாக்குறேன். ஏன்னா எல்லா விஷயங்கள்லையுமே அந்த பக்கம் பாஜக ஆட்சியில் இருக்கக்கூடிய வட மாநிலங்கள் அநேகமாக இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை, இருக்கிற சட்டங்களை திருத்துவது, மதவெறிக்கு சாதகமான சட்டங்களை உருவாக்குவது என்ற முறையில பாஜகவினுடைய மாநில அரசுகள் எல்லாமே மிக தீவிரமாக மக்கள் மத்தியில் ஒரு பிளவுவாதத்தை உருவாக்கக்கூடிய நடவடிக்கைகள் இறங்கி இருக்கு. அதனுடைய ஒரு அம்சம்தான் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நேற்றைய தினம் கிறிஸ்துமஸ் பண்டிகை, பள்ளிக்கூடங்கள், அலுவலகங்கள் திறந்திருக்க வேண்டும், செயல்பட வேண்டும். குழந்தைகள், மாணவர்கள் கட்டாயமாக பள்ளிக்கு கிறிஸ்துமஸ் நாளன்று வர வேண்டும் அப்படின்னு அந்த மாநிலத்தினுடைய மாநில அரசு, பாஜக அரசு ஒரு உத்தரவு போட்டு அறிக்கையாக வெளியிட்டு இருக்கு. அப்படின்னா இது இந்தியாவிலேயே ஒரு கிறிஸ்துமஸ் பண்டிகை உலக நாடுகள் கொண்டாடக்கூடிய இந்த சூழ்நிலையில் பாஜக ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநில அரசு ஏன் செய்கிறது? ஆகவே இது உட்பட அதனுடைய, அதாவது இன்னொரு இந்தியாவாக அது உருவாக்குவதற்கு முதலமைச்சர் அவர்கள் சொன்னது மாதிரி இன்னொரு இந்தியா அங்கே இருக்கிறது. ஆகவேதான் அந்த அறிக்கை வருது. ஒடிசா மாநிலம், நம்ம சாலையோர வியாபாரி எல்லாம் பார்த்திருப்போம்.
ஒவ்வொரு பண்டிகைக்கு தீபாவளி பண்டிகையா துணிமணிகள் போடுவாங்க, தைப்பொங்கலா அதுக்கேற்ற பொருட்கள், எல்லா பண்டிகைகளுக்கும் பொருட்களை சாலையோரத்துல வியாபாரம் பண்ணுவாங்க. கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு இந்த குழந்தைகளுக்கு தொப்பிகள், இன்னும் இருக்கக்கூடிய ஸ்டாரு, சொட்டரு, இது மாதிரியான பொருட்கள், அலங்கார பொருட்கள் எல்லாம் சாலையோரத்துல விற்பனை செய்துகிட்டு இருந்த ராஜஸ்தான்ல இருந்து புலம்பெயர்ந்த ஒரு சாலையோர வியாபாரி, அந்த நபரை ஒரு பாஜகவை சார்ந்த ஒரு கும்பல் வந்து காரை விட்டு இறங்கி, இது என்ன கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு வைக்கிறதா, என்ன நாடு நினைச்சிட்டு இருக்க, இது இந்து ராஷ்டிரா, இது இந்து ராஷ்டிரா, இந்து ராஷ்டிரா, இந்தியா வந்து இந்து ராஷ்டிரா, இங்க வந்து கிறிஸ்துமஸ் பொருள் எல்லாம் இங்க விற்க கூடாது அப்படின்னு அந்த நபர் பேசி அது வீடியோவாக பதிவு செய்யப்பட்டு சமூக வலைத்தளத்துக்கு பூரா வந்து சேருது. ஆகவே இது இந்தியாவாக, இன்னொரு இந்தியாவாக, அதாவது இந்து ராஜ்யமாக மாற்றுவதற்கான பிரச்சாரத்தில் இறங்கி விட்டார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ ஒரு கட்டத்துல பிரதமர் மோடி அவர்கள் நேத்து போய் தேவாலயத்துல உட்கார்ந்து பிரார்த்தனை செய்வது ஒரு முன் அடையாளம், அவ்வளவுதான். ஆனா அதுக்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் இந்த தேவாலயங்களுக்குள் புகுந்து நள்ளிரவு பிரார்த்தனைகள் முழுவதும் கலவரம் பண்ணியிருக்காங்க. நள்ளிரவு பிரார்த்தனையே நடக்கல. இரவு நேரம் சர்ச்சைக்கு போகக்கூடிய கிறிஸ்துவ மக்களை, பெண்களை, பார்வையற்ற மாற்றுத்திறனாளி குழந்தைய முகத்தை பிடிச்சு அழுத்துறது அப்படிங்கறதெல்லாம் வீடியோவுல வருது. ஆகவே இந்த வீடியோ எடுக்கிறதும் அந்த கும்பல் தான், இந்த சம்பவத்தை கலவரத்தை செய்வதும் அந்த கும்பல் தான், RSS கும்பல் தான். இதை இந்தியா நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்வதற்கு ஒரு காரணம், இது RSS நூற்றாண்டு. ஆகவே இந்து ராஷ்டிராவை நோக்கி நாங்கள் செல்கிறோம் அப்படின்னு அவங்க முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா RSS தலைவர் மோகன் பகவத் வந்து பளிச்சுன்னு பூனைக்குட்டியை வெளியே விட்டுட்டாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்து ராஷ்டிராவை நோக்கி எல்லாம் போகல, இந்து ராஷ்டிரா தான் இந்த அரசு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்போ இந்தியாவுக்குள் இன்னொரு இந்தியா என்பது வட மாநிலங்களில், குறிப்பாக பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் சிறுபான்மை மக்கள் மீது வெறுப்பு மட்டுமல்ல, அது உணர்வாக மட்டுமல்ல, அது தாக்குதலையும் கடந்து பொய் வழக்குகளை போட்டு சிறைச்சாலைக்குள் அடைத்து இந்து மக்களை அரசியலாக பாஜக பக்கமாக ஒரு இந்துத்துவ கருத்தோடு நிலைநிறுத்துவதற்கான தீவிரமான செயல்பாட்டை, அதிகாரத்தை பயன்படுத்தி செய்கிறது. அதுதான் மணிப்பூர். அங்க கிறிஸ்துவ பழங்குடியினரும் இந்து பழங்குடியினரும் இன்னும் மோதிட்டு இருக்காங்களே. அங்க இருந்த இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து நாங்க தான் 2026 ஆட்சிக்கு வருவோம்ங்கிறாங்களே. மணிப்பூர்ல ஆட்சியில இருந்த பாஜக எங்க போச்சு? ஆகவே அங்கு கிறிஸ்துவ மக்களுக்கும் இந்து பழங்குடியின மக்களுக்கும் திட்டமிட்டு ஒரு கலவரத்தை உருவாக்கி நெருப்பை பத்த வச்சுட்டு ஓடுன பாஜக இன்னும் கண்டே பிடிக்க முடியல மணிப்பூர்ல. ஆகவேதான் வட இந்திய மாநிலங்களில், பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் நிலைமை என்பது மிக மோசமாகி இருக்கிறது, தீவிரமாகி இருக்கிறது. மக்கள் மத்தியிலே பிளவுவாத அரசியலை கொண்டு செல்வதற்கு அந்த சக்திகள் ரொம்ப தீவிரமா முயற்சி பண்றாங்க. அதுல ஒரு பகுதி தமிழ்நாட்டுக்குள்ளும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தான் நாம எச்சரிக்கையோட பார்க்க வேண்டியிருக்கு. அந்த வகையில தான் முதலமைச்சர் அவர்களும் இன்னொரு இந்தியாவை பற்றி நாம கவனமாக இருக்க வேண்டும் என்ற முறையில அத ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. நன்றி நன்றி மேடம், நன்றி மேடம், ரொம்ப நன்றி. மதன் அறிவிலகன் சார், இப்போ வந்து என்னன்னா இன்னொரு இந்தியா, அது வேறு ஒரு இந்தியா அங்கே இருக்கிறது பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இவ்வளவு நடந்திருக்கிறது, அதாவது எங்கெங்கெல்லாம் வந்து கிறிஸ்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது, கிறிஸ்துமஸ் நாளில் சர்ச்சுக்குள்ளே போய் எங்கெல்லாம் தாக்குனாங்க, அந்த அலங்காரங்களை எல்லாம் எந்த அளவுக்கு வந்து தீயிட்டு கொளுத்தினார்கள், எல்லாமே வந்து விஷுவலாகவே வந்து வந்திருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் கண்டன அறிக்கை வெளியிட்டு இருக்கிறார், நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பாஜகவை சேர்ந்த திரு H. ராஜா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, கேள்வி கேட்கும்போது இதெல்லாம் வதந்திக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு அவர் சொல்லுகிறார். அப்போ இவ்வளவு பேர் தாக்கப்படுவதே அவர்களுக்கு வதந்தி அப்படின்னா இந்த மனநிலை வந்து எப்படி நம்ம வந்து அதை எடுத்துக்கிறது? இது இப்படி தான் பண்ணுவோம், அதை கேள்வி கேட்காதீங்க அப்படின்றத அவங்க சொல்றாங்க. ஏற்கனவே H. ராஜா வந்து இன்னொரு தடவை ஒன்று சொன்னார். கோவையில் சசிகுமார்னு ஒருத்தர் இறந்தது விட்டு ஒரு பெரிய கலவரத்துக்கான முயற்சி நடந்தது.
அப்போது வந்து நிறைய பேர் கைது செய்யப்பட்டாங்க. அப்போது அவர் சொன்னது, அப்போ ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் இருக்கிறாங்க அந்த நேரத்தில் சேர்ந்த புதுசில். அப்போது வந்து என்ன சொன்னார்னா, எல்லாம் பங்களாதேஷில் இருந்து வந்த தீவிரவாதிகள் செஞ்சாங்க அப்படின்னா, எல்லாம் கருப்புசாமி, முனுசாமி, மாடசாமி, சுரேஷ்குமார்னு பேர் இருக்குது. ஸோ அவங்க கூச்சப்படுறதில்லை, வெக்கம் கட்டவர்கள். அவங்க வந்து வன்முறையை தூண்டுவதற்கு எல்லா வகையான வெக்கங்கட்ட மானங்கட்டத்தனத்தையும் செய்யக்கூடியவர்கள். இப்போ அவங்க அப்படி தான் இருப்பாங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் அந்த கலவரத்தை தூண்டுவது இருக்கு இல்லையா, நீங்கள் அவங்க ஒவ்வொரு விஷயத்தையாக சொல்லுவாங்க, ஒவ்வொன்றா போட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஒவ்வொரு பகுதிகள்லையும் ஒவ்வொரு விதமாக வேலை செய்வாங்க. நமக்கு தெரிகிறது 2ஓ 3ஓ தான் நம்ம பார்க்குறோம். இல்லை, பொதுவாகவே பாஜக என்றால் நேரெதிராக இஸ்லாமிய வெறுப்பு, இஸ்லாமிய மதத்தின் மீதான, மக்கள் மீதான வெறுப்பு அரசியல், மத வெறுப்பு அரசியல், இதுதான் வந்து அவங்களுக்கான அந்த அடிப்படையான ஒரு விஷயமாக பெரிய அளவில் எடுக்கிறத பார்க்குறோம். இப்பொழுது வந்து கிறிஸ்தவர்கள் மீது அவர்களுடைய பார்வை திரும்பி இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ அடுத்தது அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து அச்சத்தோடு எல்லோரும் முன்வைக்கிறாங்க இல்லையா? இல்லை, அவங்க ஆக்சுவலாக வந்து இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பு மட்டும் இல்லை, அவங்க வந்து சூத்திரர்கள் மீது வெறுப்பு, பஞ்சமர்கள் மீது வெறுப்பு, பழங்குடிகள் மீது வெறுப்பு, இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் சேர்ந்தது, அவ்வளோதான். மதன் அறிவழகன் சார், நீங்கள் உங்களுடைய கருத்தை நீங்கள் தொடரலாம். நான் கேட்டது எப்படி வந்து மோடி இந்த அரசியல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட வந்து எடுபடாமல் போகுது அப்படின்ற வரிசையில் பேசிட்டு இருக்கீங்க. ஆமாம், அவங்க வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ எனக்கு தெரியும் எங்கெங்கெல்லாம் வந்து சர்ச்சில், மசூதியில் அங்கெல்லாம் பிரச்சனை பண்ணுறாங்க. கோயம்பேடில் ஒரு பிரச்சனையை உருவாக்க முயற்சி பண்ணாங்க. இப்படி நிறைய செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. எடுபட மன்னது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அது இப்போ சசிகுமார் பற்றி நான் சொன்னேன், அப்போ ஒரு பெரிய கலவரத்துக்கு முயற்சி பண்ணாங்க. பிரியாணி அண்டா திருடினது, செல்போன் திருடினது, அதெல்லாம் அப்போ தான் நடந்தது. அதையே ட்ரெண்டிங் ஆகி அவங்கள வந்து மானங்கெடுக்க வச்சுது. நீங்கள் அண்டா திருடினவனுங்க தானே நீங்கள் அப்படின்ற மாதிரி மானங்கெடுக்க வச்சுது. இப்படி வந்து நம்ம தட்டி வச்சுக்கிட்டே இருக்கிறோம். அவங்க வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, நம்ம தட்டி வச்சுக்கிட்டே இருக்கிறோம். இங்கே ஒரு கருத்துருவாக்கமும் செஞ்சு வச்சுருக்கிறோம். நம்ம நிறைய அறிவுஜீவிகளை உருவாக்கி வச்சுருக்கோம், சிந்தனையாளர்களை, செயல் வீரர்களை, கருத்தாளர்களை உருவாக்கி. அவங்க எல்லா குடும்பங்களையும் இருக்கிறாங்க, எல்லா வாட்ஸ்அப் குரூப்லேயும் இருக்கிறாங்க. அவங்க ஒவ்வொரு வதந்திகளை பரப்பும் போதும் நீங்கள் டெய்லி ஃபோன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பரப்புற பொய்களை நீங்கள் பார்க்கலாம். இல்லை, அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா தமிழ்நாட்டில் தான் நீங்கள் வந்து அறிவுஜீவிகள் இருக்கிறார்கள், மற்ற மாநிலங்களில் எல்லாம் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? அங்கே இந்துத்துவ அறிவுஜீவிகளாக இருக்கிறாங்க. மதம் சார்ந்து அவங்க வந்து அவங்க தங்களுடைய அறிவை மதத்துக்கு, மத உணர்ச்சிக்கு ஆட்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அதனால் இதெல்லாம் வந்து கண்டும் காணாமல் பழகி இருக்கிறாங்க. அவங்க உணர்ச்சியற்று இருக்கிறாங்க. இங்கே நாம் ஒரு உணர்ச்சி கொடுத்துருக்குறோம், சுயமரியாதை உணர்ச்சி கொடுத்துருக்குறோம். பார்ப்பனர் அல்லாதார் அரசியல்னு ஒன்று உருவாக்கி வச்சுருக்கிறோம். அவன் முஸ்லீமையோ கிறிஸ்தவனையோ கையை காட்டும் போது நம்ம சொல்கிறோம், நீ என்னை தொடவே மாட்டேன்ற, அவன் எனக்கு கை கொடுக்குறான். நீ என் வீட்டில் சாப்பிட்டதே இல்லை, அவன் என் வீட்டில் வந்து சாப்பிட்றான், எனக்கு சாப்பாடு கொடுக்குறான், பிரியாணி கொடுக்குறான், கேக்கு கொடுக்குறான். நாங்கள் தான் ஒன்றா மண்ணா இருக்கிறோம், நீ தான் வேற. நாங்கள் வந்து எங்கள் கோயிலில் நீயும் வந்து நானும் இந்து, எங்கள் கோயிலில் கோழி வெட்டுறோம், நீ வந்து சாப்பிடுவியா? ஆடு வெட்டுறோம். மக்கள் கேட்குறாங்க. அப்போ நீயும் நானும் வேற வேற. நீ தான் திருப்பரங்குன்றத்துல உட்காந்துக்கிட்டு வந்து கறி சாப்பிட்டா இந்து கிடையாதுன்னு சொல்றியே, கொஞ்சம் பாண்டி கோயில் பக்கத்துல வந்து சொல்லுவியா அப்படின்ற கேள்வியும். ஆமா, நீ அக்ரகாரத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற, ஆனால் பாயும் பீட்டரும் என்னோட பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்க, எதிர் வீட்டில் இருக்கிறாங்க. நாங்கள் ஒன்றா இருக்கிறோம், ஒன்றா பழகிறோம். ஏன் பழக்கம் வழக்க வேற, ஓன் பழக்கம் வழக்க வேற அப்படின்னு சொல்லி பிரித்து பார்க்குற அளவுக்கு இங்கே ஒரு அறிவை வந்து இங்கே உள்ள அரசியல் இயக்கங்கள், திராவிட இயக்கம் வந்து உருவாக்கி வச்சிருக்குது. அப்போது நீ என்னெல்லாம் சுற்றி சொல்லுவ அப்படின்னு அதை கவனிக்கிறதுக்கு எங்களுக்கு பெரியார் வழங்கிய கண்ணாடி இருக்குது, அதில் வந்து நாங்கள் பார்த்துருவோம். அப்போ இந்த இடம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு நாளும் வந்து நடக்காது அப்படின்னு சொல்றீங்களா? அதாவது நடக்கவே இஸ்லாமியர்கள் மீதான தாக்குதல், வெறுப்பு அரசியல், அடுத்தது கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதலும் வெறுப்பு அரசியலும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது யார் அப்படின்ற அந்த கேள்வியே தமிழ்நாட்டில் வராது. அப்படிலாம் இல்லை. இப்போ நீங்கள் கொண்டைக்காடு இங்கே தான் நடந்தது, கோவை கலவரம் இங்கே தான் நடந்தது. அப்போது இங்கே வந்து அதுக்கான முயற்சிகள் நடந்துக்கிட்டே இருக்குது. எங்கே நம்ம அசட்டையாக இருக்கிறோமோ அல்லது வந்து அதை கவனிக்க தவறிய ஒரு சூழல் இருக்குதோ அங்கே தான் அது தவறு நடக்குது. அப்போ அதில் தான் முதலமைச்சர் வந்து திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் வந்து இவ்வளோ கராராக நீதிமன்றம் உத்தரவு போட்டுருக்குது. அதெல்லாம் தாண்டி எங்களுக்கு சமூக நல்லிணக்கமும் சட்ட ஒழுங்கும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி உறுதியாக, நீ கேஸை போடு, என்ன வேணால் செஞ்சுக்க, நான் பார்த்துக்கிறேன், இதோட நான் நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி களத்தில் இறங்குறாங்க இல்லையா? அப்போது இது ஒரு பெரிய முரண்பாடு உருவாகுது. அவங்க வந்து மத்திய பாதுகாப்பு படையை வந்து கொண்டு வந்து நமக்கு எதிராக, தொழில் பாதுகாப்பு படையை காவல்துறைக்கு எதிராக வந்து நிறுத்துறாங்க. இருந்தாலும் 144 போட்டு நிறுத்துறாங்க இல்லையா? அப்போது நாம் வந்து ஒரு அரசும் கவனமாக இருக்குது, ஆளுங்கட்சியும் கவனமாக இருக்குது, மக்களும் கவனமாக இருக்கிறோம். இப்படி சேர்ந்து தான் இதை தடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இது ஒரு தொடர் போராட்டம் தான். சரி, கண்டிப்பாக சாதிக் சார், இப்போ என்னன்னா இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அவர் சொன்ன மாதிரி தொடர்ந்து பாஜக RSS வந்து மதவெறி அரசியலை
தமிழ்நாட்டிலும் முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க மத வெறுப்பு அரசியல். ஆனாலும் வந்து இங்கே அதை முறியடிக்கக்கூடிய அளவிற்கு இங்கே நாம வந்து தயார்படுத்தி வச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார். அப்போ இது தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு சராசரியான மனிதர்களுக்கு கூட, மக்களுக்கு கூட, பாமர மக்களுக்கு கூட புரிகின்ற ஒரு அரசியல் அப்படின்றது இங்க இருக்கிற மற்ற கட்சிகளுக்கு புரியவில்லை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அதாவது பாஜக கூட்டணியில் இருக்கின்ற அல்லது கூட்டணிக்கு போக விரும்புகின்ற, அதற்காக வேலை செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அது புரியவில்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்லை, முதலமைச்சர் சொன்னார்ல 2 இந்தியா இருக்கு, பாஜகவுக்கு வேற இந்தியான்னு. ஆமா, 2 இந்தியா இருக்கு. காந்தி இந்தியா ஒன்று இருக்கு, கோட்சே இந்தியா ஒன்று இருக்கு. நம்மலாம் காந்தி இந்தியாவை விரும்புகிறோம். காந்தி, நேரு, இந்திரா காந்தி, இப்படி சோசியலிசம் பேசின, மதச்சார்புனை பேசுகிற இந்தியாவை நம்ம விரும்பணும். நம்ம காந்தி இந்தியா விரும்பணும். அவங்க கோட்சே இந்தியாவை விரும்புகிறாங்க. கோட்சே இந்தியா தான் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பிஜேபி வந்துடும், பிஜேபி என்ன பண்ணணும்னா, இப்படி முதல்ல சொன்னீங்க, குளத்தில் வந்து ஆகாய தாமரை வந்தால் அது குலநாசம், உடம்புல படர் தாமரை வந்தால் அது தோல் நாசம், நாட்டில் தாமரை வந்தால் அது நாடு நாசன்றதுக்கு அவங்க நான் என்ன கேட்குறேன்னா, திருப்பரங்குன்றம், கந்தசஷ்டி கவசம், ஒரு 2023 இன்றைய ஒன்றிய அமைச்சர் எல் முருகன் காவடி எடுத்துகிட்டு பழனிக்கு போனாரா? 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சது, அதுக்கு பிறகு ஒரு பழனிக்கு போனாரா? போகல. ஏன்னா அவருக்கு தேவைப்பட்டது காவடி, முருகன் மீது இருக்கிற பக்தியோ அன்போ ஈடுபாடெல்லாம் கிடையாது. தேர்தல் வருது, அந்த தேர்தலுக்கு தேர்தல் காவடியா தூக்கினார் அவர். முருகன் ஆசீர்வாதம் கொடுக்கல, அது பொய் காவடின்னு தெரிஞ்சது, அதோடு முடிச்சுட்டாங்க. இப்போ திருப்பரங்குன்ற விஷயத்தை இப்போ ஊதி பெருசாக்கலான்னு என்னென்னோ முயற்சி பண்ணாங்க. நாங்கள் கேட்குறது, இந்த திருப்பரங்குன்ற தீபம்னா இந்த வருஷம் மட்டும் தான் கார்த்திகை தீபம் வந்ததா? இந்த வருஷம் மட்டும் தான் ஏற்றுறாங்களா? இல்லையே. நீங்களும் நானும் பிறக்கிற முதல் கொண்டு ஆன்மீக இந்து மத நம்பிக்கை எப்போ ஆரம்பிச்சதோ அப்போத்துலேருந்து திருப்பரங்குன்றத்துலையோ எல்லா இடத்துலையும் தீபம் ஏற்றுறாங்க. இப்போ கார்த்திகை தீபமே இந்த மாதம் தான், இந்த ஆண்டு தான் வந்ததை போலவும் இதுதான் புதுசாக தீபத்தை ஏற்றுற மூலம் பிஜேபி இந்த கார்த்திகை மாதத்தை மட்டும் பெருசாக்கி பூதாகரமாக்குதுன்னா, அவங்களுக்கு திருப்பரங்குன்ற முருகன் மீதோ மலை மீதோ தீபம் மீதெல்லாம் அக்கறை இல்லை. அவங்களுக்கு 100 நாளில் தேர்தல் இருக்குது. அந்த தேர்தல் தான் அவங்கள வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து கடவுளின் பக்கம் கொண்டு போய் ஏதாவது ஒன்று காமிச்சு மாற்றலாமான்னு அவங்க வந்து முயற்சி பண்ணுறாங்க. அது ஒரு வாட்டி ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு தனியார் தமிழ் தொலைக்காட்சிக்கு இந்தியாவோட உள்துறை அமைச்சர் அமித்ஷா கேள்வி பதிலில் சொன்னார், தமிழ்நாட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டது. அவர் தெளிவாக சொன்னார், நான் ஆச்சரியமாக பார்க்குறேன், தமிழ்நாட்டை வியப்பாக பார்க்குறேன். ஏன்னா மாநகரத்தில் எந்த அளவுக்கு அரசியல் விழிப்புணர்வு இருக்கிறதோ அதே விழிப்புணர்வு நான் கிராமப்புறத்திலையும் பார்க்குறேன் அப்படின்னார். இதுதான் தமிழ்நாடு, இதுதான் கலைஞர், இதுதான் அண்ணா, இதுதான் பெரியார், இதுதான் திமுக, இதுதான் திராவிட இயக்கம் உருவாக்கி வைத்தது. அவங்களுடைய பொய் செய்திகள்லாம் உருவம் கொடுக்காமல், பொய் செய்திகளை நம்பாமல், மதச்சார்பின்னு தான் தேவை, ஒற்றுமை தான் தேவை அப்படின்ட்டு நமக்குள்ள 1000 பிரச்சனைகளுக்கு அதெல்லாம் வேற. ஆனால் இவர்கள் உள்ளே வந்தால் அது வேறு. இன்றைக்கும் தமிழ்நாட்டில் பிஜேபினா மக்கள் முகம் சொல்கிறார்கள். இன்றைக்கி ஒன்றிய அமைச்சர் மோடி பேரோ அமித்ஷா பேரோ யார் சொன்னாலும் அது ஒரு வெறுப்பான பேரை தான் தமிழர்கள் பார்க்கிறார்கள். தேவை இருக்கிறவங்க எப்படி வேணா பார்த்துக்கலாம். ஆனால் இன்னைக்கும் இவங்க நாட்டுக்கு ஆபத்தானவர்கள், மதச்சார்பின்மைக்கு. இன்னொரு கேள்வி வருது. இப்போ நீங்க சொல்ற மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் வந்து இந்த அளவுக்கு ஒரு மதச்சார்பற்ற ஒரு நிலையில் இருக்கிறார்கள், மத நல்லிணக்கத்தோடு இருக்கிறார்கள், இவ்வளவு அரசியல் தெளிவோடு இருக்கிறார்கள். இது எல்லாம் இருந்தும் கூட அதிமுக ஏன் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு மதவாதத்தை எதிர்ப்பதற்கு தயாராக இல்லை? ஏன் வந்து திமுக மட்டும் வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்து இதே மக்கள் தான் இங்கேயும் இருந்தாங்க, அவங்க ஆட்சி காலத்திலயும் இதே தமிழ்நாடு தான் இருந்துச்சு, இதே மக்கள் தான் இருந்தாங்க, இதே உணவு அப்பவும் இருந்தது இல்ல? அதாவது இதுக்கு நடுவில் ஒரு செய்தி சொல்லிடுறேன். நம்ம இந்த சர்ச்சு பிரச்சனை, கிறிஸ்துமஸ் பிரச்சனை பேசிட்டு மதவாதம் உள்ள வருமா வராதான்றதுலேயே ஒரு முக்கியமான பிரச்சனையை பேச ஆரம்பிச்சிட்டோம். வரலாறு இல்லாத அளவுக்கு டெல்லி, யூபி, ராஜஸ்தான், பீகார், ஒரிசா, மத்திய பிரதேசம், அசாம், சத்தீஸ்கர் 10 மாநிலத்தில் ஒரே நேரத்தில் பிரச்சனை, கிறிஸ்மஸ் தாக்கப்பட்டது, கொளுத்தப்பட்டது, சூறையாடப்பட்டது. நோக்கம் என்ன தெரியுமா? கடந்த 10 நாளாக வட இந்தியாவில் வரலாறு காணாத போராட்டம் வெடித்திருக்கிறது. எந்த ஊடகமும் காட்டல. வரலாறு காணாத போராட்டம் வெடித்திருக்கிறது. என்னன்னா, ஒன்றிய சுற்றுச்சூழல் அமைச்சர் அவர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. 100 மீட்டர் வரைக்கும் மலைலாம் இனி மலையாக கருதப்படாது. ஆரவல்லி மலைத்தொடரை வந்து அது காலி பண்ணும், அதானி வைக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க. 100 மீட்டர் வரைக்கும் ஹைட் இருந்தால் அது மலையாகவே கணக்கு வராது. அது எப்பொழுதுனா குடஞ்சி கொண்டு போய் ரோடு போட்டுடலான்னு ஒரு சட்டம் போட்ட உடனே 8 ஸ்டேட்டில் வரலாறு காணாத போராட்டம் வெடித்திருக்கிறது. மிகப்பெரிய தலைவலி உண்டாக்கி இருக்கிறது. இது எப்படி டைவர்ட் பண்ணுறது? இதுக்கு எப்படி இப்போ இவங்களை எப்படி வந்து வேற இதில் மாற்றுறது? சார், சோறு இல்லை, தண்ணி இல்லை, படிப்பு இல்லை, ஸ்கூல் இல்லை, காலேஜ் இல்லை, வறுமை எல்லாமே இருக்குது. இது எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு ஒரு வார்த்தை வேணும். என்ன வார்த்தை வேணும்? ஜெய் ஸ்ரீராம். எல்லா பிரச்சனையும் கீழே போயிடுச்சு. அதுதான் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இருக்கிற பிரச்சனை இல்லைன்னா இதெல்லாம் டைவர்ட் பண்ணணும். இந்த டைவர்ட் இப்போ எல்லாம் இப்போ வடநாடு ஃபுல்லாக போராட்டம்,
அந்த ஆரவழி மர பிரச்சனையை 100 மீட்டர் இல்லைன்னு. காஷ்மீர் 370 நீக்கணும் பெருமையா சொன்னாங்களே, காஷ்மீரை 370 நீக்கினாங்க, காஷ்மீரை 2ஆ உடைச்சாங்க, லடாக் யூனியன் பிரதேசமா ஆக்குனாங்க. இங்க இருக்கிற சங்கி கூட்டெல்லாம் ரொம்ப பெருமையா பேசிச்சு, பாத்தீர்களா 370 நீக்கிட்டோம் அப்படின்ட்டு. ஆனால் அந்த லடாக்கை யூனியன் பிரதேசமா உருவாக்கி 7000 ஏக்கர் நிலத்தை ஒரு தனியார் நிறுவனத்துக்கு தாரை வார்த்து விட்டார்கள். இதுக்கு தான் உடைச்சாங்க. சரி, ஓகே, கண்டிப்பாக இன்னும் முக்கியமான விஷயங்களிலிருந்து திசை திருப்புவதற்காகவும் இதை வந்து அவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்றது. பாலபாரதி மேடம், உங்களுடைய நிறைவு கருத்து ப்ளீஸ். அதாவது இந்திய நாட்டில் பாஜக வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய கட்டளையின்படி இன்னைக்கு அது இயங்கிட்டு இருக்கு. முதல்ல கொஞ்சம் இலைமறை காய்மறைவா இருந்தாங்க. இப்போ வெக்கமே இல்லாம முழுமையுமாக வெளியில வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் யாரோ ஒரு நபரு இது இந்து ராஷ்டிரா, நீ கடை போடக்கூடாதுன்னு மிரட்டுறாரு. ஆகவே ஆர்எஸ்எஸ் தலைவர் பகிரங்கமா சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டுக்கு பகிரங்கமாக பிரதமரும் போயிட்டு வந்துட்டார். அப்போ இந்தியா என்பது இந்த இப்ப இருக்கக்கூடிய அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய சட்டம் மதச்சார்பற்ற ஜனநாயக நாடு என்பது அதை வந்து ஒரு இந்து ராஷ்டிராவினுடைய நாடாக எல்லா வகையான திருத்தங்களையும் கொடுத்துக்கிட்டு, முன்னாடி பேசிய சகோதரர் சொன்னது மாதிரி ஆரவள்ளி மலை உட்பட இயற்கை வளங்களை கொள்ளையடித்து கார்பரேட்டுகளுக்கு கொடுப்பது, தொழிலாளர்களுக்கு இப்ப கொண்டு வந்திருக்கக்கூடிய 4 வகையான சட்டம் அத்தனை உரிமைகளையும் தொழிலாளிகளிடமிருந்து பறிமுதல் பண்ணிருச்சு. அடுத்து வரக்கூடிய மின் மசோதா கிட்டத்தட்ட மக்களினுடைய அடிப்படை தேவைகள், பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள் எதையுமே தீர்க்க முடியாமல் படுதோல்வி அடைந்து கிடக்கக்கூடிய மோடி பாஜக அரசுக்கு மாநில அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும், அங்கு வந்து மதவாத ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்ற கருத்தியலோடுதான் தமிழ்நாட்டில் அதிமுகவையும் இன்னும் சில கட்சிகளையும் உடன் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய கடைசியாக இந்த மூலமான கேட்டுக்கொள்வது, தமிழ்நாட்டினுடைய சிறுபான்மை மக்கள் ரொம்ப கவனமாக இன்றைக்கு உற்று பார்க்க வேண்டும். திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற இந்த ஜனநாயக அணி என்பது ஒரு அரசாங்கமாக இருந்து மக்களுக்கு சில திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்துகிறது. பல்வேறு நிதி நெருக்கடிக்கு மத்தியிலும் முடிந்ததை செய்கிறது, முடியாததுக்காக அது போராடி கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த அணிதான் இந்த தமிழ்நாட்டை அமைதியாகவும் சகோதரத்துவத்தோடும் ஒரு மனித நேயம் மத நல்லிணக்கத்தோடு கொண்டு போகக்கூடிய ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயக அரசாங்கமாகவும் மக்களாகவும் இருக்க முடியும். அந்த வகையில் சிறுபான்மை மக்கள், பெரும்பான்மை மக்கள் நாம இருக்கக்கூடிய இந்த நெருக்கடியான ஒரு மதவெறி சூழலில் மிக கவனமாக தமிழ்நாடு அரசியலை என்றும் போல் மதச்சார்பற்ற அரசியலோடு நாம் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். நன்றி 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 மேடம், ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப சுருக்கமா ஒரு நிமிஷத்துக்குள்ள உங்களுடைய நிறைவு கருத்தை சொல்லுங்க மதன். ஓகே, இப்போ நாம வந்து ஒரு முற்போக்கு அணி, திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி, இவங்க வந்து ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எதிரில் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஓட்டை பிரிக்கிறதுக்கு யாரையோ களத்துல இருக்கிறாங்க. சிறுபான்மை பாதுகாவலர் நான் தான் அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. இன்னைக்கு ஓடி போயிட்டாங்க. இப்படி ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. பிரச்சனைக்கு காரணமானவர்களின் பெயரை சொல்லக்கூட பயந்தவர்கள் இன்னைக்கு சிறுபான்மை பாதுகாவலர்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எதிர்கட்சி அவங்க கூட்டணியில் இருக்கிறவங்க இது சம்மந்தமாக பேசவே மாட்டேன்றாங்க. அவங்க ஏதோ எல்லா தொலைத்தொடர்பையும் கட் பண்ணிட்டு வேற்று கிரகத்துக்கு போன மாதிரி அவங்க வேற பிரச்சனைகளை பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டை பாதுகாக்கிறது இன்னும் தொடர்ந்து முன்னேறணும். நம்ம 11% பேசிக்கிட்டு இருக்கும்போது அடுத்து 16% வளர்ச்சி அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்திருக்கிறோம். இன்னும் நாம் முன்னேறணும் அப்படின்னு சொன்னால் இங்கே உள்ள இந்த அமைதியான சூழல் பாதுகாக்கப்படணும். அதற்கு இந்த அரசு தொடர்ந்து நீடிக்கணும், அதை மக்கள் புரிஞ்சுக்கணுங்கிறத என்னுடைய செய்தி. கண்டிப்பாக கண்டிப்பாக. நன்றி நன்றி. 3 பேரும் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. சிந்தனை களம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.